வருவா. அவளை கல்யாண வீட்டுல யாரும் தெரியாது. இப்ப ரிசப்ஷன் நின்னு கூட்டுவாங்க. காபி சாப்பிட்டீங்களா? டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? டேய், நாம கோயம்புத்தூர் கல்யாணத்துக்கு போனப்போ மண்டபத்து பாத்ரூம் கிட்ட நின்று 2 பேரு டிபன் சாப்பிட்டீங்களா காபி சாப்பிட்டீங்களான்னு கேட்கல? கரெக்ட் சித்தப்பா, அதே சத்தம். ஆனா ஆளுங்க தான் வேற மாதிரி இருக்கு. அண்ணா அவங்க என் தம்பிங்க அண்ணா. ஓ, அப்ப நீங்க அண்ணனுங்களா? ஆமாங்க அண்ணா. யோ, இப்படி ஊரா எங்களை தோத்துறீங்களே. நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? இப்ப அதுவா முக்கியம். வேற எதையா முக்கியம்? அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? போங்கடா அண்ணா. காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா அதெல்லாம் பண்ணாதீங்க அண்ணா. அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? கொலுசு போட்டு விடுறேன். அட, இது அவங்க பர்ஸ் ஆச்சே. இது எப்போ அப்படிதான். அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வரல, அப்போ அந்த பர்ஸ் தூக்கிட்டு வந்துருச்சு. அவங்க பர்ஸ் தேடுவாங்க, நீ போய் கொடுத்துட்டு வா. போ. நானா? ஆமா, நான் அங்க போக கூடாதுல்ல, நீ போய் கொடு. இன்னும் என்ன யோசிக்கிற? போய் கொடுத்துட்டு வா. அது வந்து நான் எப்படி இந்த பர்ஸ்? ஐயே, ஆர்த்தி எடுக்க சொன்னா எடுக்க மாட்டேன்ட்ட, பர்ஸ் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேங்கிற. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. மாப்பிள்ள பர்ஸா கொஞ்ச நேரம் ஒளிச்சு வச்சு விளையாடலாம். சித்தி, அவங்க பர்ஸோட விளையாடாதீங்க, எனக்கு பிடிக்காது. கொடுங்க. இந்தா, நீ போய் கொடுத்துட்டு வா. ஐயோ, என்னங்க, நம்ம நாயி மாப்பிளோட பர்ஸ தூக்கிட்டு வந்துருச்சு. சித்தப்பா, அவங்க பர்ஸ் எடுத்து விளையாடுறது எனக்கு பிடிக்காது. கொடுங்க. என்ன விளையாட்டு? விளையாடுற வயசாயுது. போ, நீ போய் கொடுத்துட்டு வா. சித்தப்பா, இங்க வாங்க. என்ன? நாம மாப்பிள்ளை கிட்ட ஒரு விளையாட்டு விளையாடலாமா? மாப்பிள்ளை கிட்டயா? என்ன விளையாட்டு? நான் யாருன்னு மாப்பிள்ளைக்கு தெரியாது இல்ல? ஆமா. அத வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாம். விளையாடலாமே. என்ன விளையாட்டு விளையாடுறது? நான் ஸ்வப்னா கிடையாது. சொப்பனா கிடையாதா? என்னவோ திடீர்னு கொண்டு போடுற? சித்தப்பா, இது விளையாட்டுக்கு. ஓ, விளையாட்டுக்கு சொப்பனா கிடையாது. அப்படின்னா நீ யாரு? நான் சொந்தக்காரிங்க பேர்ல திருட வந்து திருடி. திருடியா? இத நான் ஒத்துக்கவே முடியாது. நம்ம குடும்பத்துல யாருமே திருடி கிடையாது. ஆமா, நான் பொய்யே சொன்னது. ஐயோ சித்தப்பா, இது விளையாட்டுக்குன்னு சொன்னேன்ல. சரி 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 சொல்லு. நான் இந்த பர்ஸ் எடுத்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிற மாதிரி ஒளிஞ்சிக்கிறேன். நீங்க என்ன பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாப்பிள்ளை கிட்ட மாட்டி விட்டுருங்க. அவரே ஏமாந்துருவாரு. ஐடியா? போலீஸ் திருட விளையாட்டு மாதிரி விளையாடலாம். அண்ணே, நான் போலீஸ், நீங்க திருட. ரெண்டு பேருமே போலீஸ் தாண்டா. இதாண்டா திருடி. போ, நீ அங்க போய் ஒளிச்சுக்கோ. சரி, நீங்க இப்ப போங்க. சரி, போங்க.